நாங்க பேச்சுவார்த்தை மாற மாட்டோம். நீங்களும் இந்த பிரச்சனை இல்லாத அளவுக்கு இதான் உங்க மர்மம் உறுதி பண்ணிட்டீங்க. உண்மைதானே? ஹலோ மக்களே, இன்னைக்கு இந்த பொண்ணோட வீடியோ பார்த்தேன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மாமனார் அப்யூஸ் பண்ணியிருக்காங்களாம், ஹஸ்பண்ட் அடிப்பாராம், மாமியார் வந்து டைவரி இஷ்யூ பண்ணியிருக்காங்களாம். இவ்வளோது தாண்டி அந்த பொண்ணை கேட்டு வாசலில் நின்றுட்டு நீங்கள் தான் என் லைஃபு, நீங்கள் இல்லைன்னா எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படி நிற்கிறத பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு இவ்வளோ அறியாமல் இருக்கா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு இதை பார்க்கும்போது. இப்படி ஒரு லைஃப் அந்த பொண்ணுக்கு தேவையா? எனக்கு இவங்க வந்து இவ்வளோ அழுதுட்டு இருக்கப்போ வச்சா கதவு திறக்கல பாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல. எனக்கு அதை பார்க்கும்போது அப்படி தோணல. நல்ல காலம் கடவுளே கதவு திறக்காமல் இருந்தாங்க. ஒருவேளை அவங்க வந்து கதவு திறந்து இருந்தாங்க, சரி ஓகே நீ அழாத அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா திருப்பி இந்த டாக்ஸிக்கான லைஃப்குள்ள அந்த பொண்ணு சடார்னு உள்ள போயிருக்கும். சுற்றி இருக்கவங்களும் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது, தெரியாது நமக்கு. நீங்கள் போங்க, நான் எனக்கு லைஃப் கிடச்சிருச்சு, என் ஹஸ்பண்ட் எனக்கு கிடச்சிட்டாங்கன்னு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, தெரியாது நமக்கு. அவங்கள்ட்ட நான் பேசினது கிடையாது. ஓகே, உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த பொண்ணு தப்பிச்சிருச்சுன்னு தான் தோணுது ஃபஸ்ட்டு. ஓகே, பாய்.